Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு இன்னைக்கு நடந்தது. இதுல பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் காட்சிக்கு திராவிடம், ஆட்சிக்கு திராவிட மாடல் என்ன மக்கள் விரோத மன்னராட்சி நடக்குது அப்படிங்கிறாரு. அதோட மட்டும் இல்ல, தமிழக வெற்றி கழகம் மாநாடு தொடங்கி இப்ப பொதுக்குழு வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் தடைகள், ஏகப்பட்ட தடைகள், இதெல்லாம் தாண்டி தான் நடத்த வேண்டியது இருக்கு. மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே, மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்லாம் சொல்றாரு. பேர் மட்டும் வீராப்பா இருந்தா போதாது, செயலையும் ஆட்சியிலையும் நல்லா வீராப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. குற்றச்சாட்டு திமுக மேல கடுமையா வைக்கிறார். முதல்ல மாநாட்டிலிருந்து பொதுக்குழு வரை தடைங்கிறது இருக்குல்ல, இத ரொம்ப பொதுப்படையா ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. யாரு தடைன்னு சொல்லணும். இப்ப ஒரு தனியாரினுடைய இடத்துல போய் நீங்க பொதுக்குழு நடத்துறதுக்கு இடத்த ரெண்ட்டுக்கு கேக்குறீங்க. அதுல போய் தமிழ்நாடு அரசு நேரடியா தலையிட்டு இல்ல நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்ல முடியுமா? கொடுக்கறதுக்கு அதிகாரம் இருக்கா? ஓனர்ஸ் கேட்பாங்களா? முதல்ல மண்டப உரிமையாளர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன் மண்டப உரிமையாளர்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான்னா, விஜயுடைய ரசிகர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு மண்டப உரிமையாளர்களுக்கு நல்லா தெரியும். வடபழனியில ஒரு பிரபல திரையரங்குல விஜய் படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. படத்தை பார்க்க போனவங்கலாம் ஸ்கிரீனை கிழிச்சு, சீட்டை கிழிச்சு, அராஜகம் பண்ணி அந்த தியேட்டரையே நாசப்படுத்திட்டு வந்துட்டாங்க. இப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தொண்டர்களாக மாறி இருக்கிறார்கள். ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு எதையாவது விஜய் பேசும்போது அடிச்சு கிடிச்சு மண்டபத்தை உடைச்சுட்டாங்கன்னா என்ன பண்றதுங்கிற பயத்துலதான் மண்டப உரிமையாளர்கள் மண்டபத்தை தர மறுத்தாங்க. அதன் பிறகு ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் கொடுத்தாங்க. இந்த தடையெல்லாம் தமிழ்நாடு அரசு விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ கூட்டங்கள் நடக்குது சார். இந்த பொதுக்குழு நடத்துவதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு ஏதாவது ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு போயிருமா? இன்னைக்கு ஒரு நாள் தான் செய்தி, நாளைக்கு காலையில நீங்க வேற செய்தி வந்துடும். ஆளுகிற அரசுக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கிறது, 1000 கடமைப்பாடு இருக்கிறது. அதெல்லாம் இந்த விஷயத்துல இவ்வளவு நுட்பமா கவனம் செலுத்த வேண்டிய எந்த தேவையும் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு நீங்கள் எதிரியே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒண்ணு. இன்னொன்னு, ரொம்ப வீராவேசமா பேசுறாருல விஜய், அவருடைய பேச்சிலேயே 2 தோனி வெளிப்படுது பாத்தீங்களா? மோடி ஜி அப்படிங்கிறாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன் நரேந்திர தாமோதரதாஸ் மோடின்னு சொல்ல துணிச்சல் இல்லையா உங்களுக்கு? தெம்பு இல்லையா? சொல்ல வேண்டியது தானே. என்ன பயம் உங்களுக்கு? அப்போ நீங்க இந்த அப்பா மகளை செல்லமா என்ன பண்ணுவார்னா இடது கையால அடிப்பார். பார்த்திருக்கீங்களா? இடது கை வேகமா இருக்காது அடி. அது அப்பா புள்ள. மகனா இருந்தா வலது கையால அடிப்பாரு. அடி நல்லா சுளீர்னு விழுவும். எங்க அப்பாலாம் அப்படிதான் செய்வாரு. அந்த மாதிரிதான் பாஜகவை இடது கையால அடிக்கிறது, வலி விழாம இருக்கிறதுக்காக, நல்லா வலிக்கணுங்கிறதுக்காக சுளீர்னு வலது கையால திமுகவை தாக்குறது. நீங்க மாநாடு தொடங்கினதுல இருந்து இப்ப வரைக்கும் திமுக எதிர்ப்பு அரசியல் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வேற என்ன அரசியல் உங்களுக்கு இருக்கு? இன்னொன்னு, இன்னைக்கு அவர் சொன்னதிலேயே பெரிய காமெடி என்னன்னா, டிவிகே டிஎம்கே நேரடி போட்டி வேற யாரும் இங்க இல்லைன்னாரு. உலகத்திலேயே பெரிய நகைச்சுவை இன்னைக்கு எதுன்னு கேட்டா இதுதான். இதுவரைக்கும் தமிழகம் சந்திக்காத ஒரு தேர்தலை 2026 சந்திக்க போதுங்கிறார் சார். ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கு எடப்பாடியினுடைய டெல்லி பயணம் ரொம்ப பயத்தை கிளப்பிடுச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, நம்ம பாஜகவை அப்படி மெல்லிய கோடு போட்டு நகர்த்திக்கிட்டே போறோம், பெரிய விமர்சனம் வைக்கலைன்னாலும் பாஜக எதிரிதான் அப்படிங்கிற அந்த பார்வையை முன் வச்சுட்டோம். அதிமுகவோடு ஒரு தோழமை கொண்டுடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில அவர் இருந்தார் சார். யதார்த்தமான உண்மை அதுதான். அதனாலதான் அதிமுகவை பார்த்து அவர் எந்த விமர்சனத்தையும் வைக்கவே இல்லை. ஊழலுக்கு எதிராக பேசினவர் ஊழல் குற்றச்சாட்டுல தண்டனை பெற்ற ஜெயலலிதா பற்றி பேசணும்ல, ஒரு வார்த்தை கூட பேசல. அப்ப ஏன் அதை பேசலன்னா, அவர் அதிமுக உறவுக்காக காத்திருந்தார். அதுக்கான சரியான தருணம் வரணும். யாரு பெரிய தலைவர்? எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவரா, விஜய் பெரிய தலைவரா? அந்த போட்டிக்குள்ளதான் விஜய் சிக்கிக்கிட்டு இருந்தாரு. விஜய் கொஞ்சம் இறங்கி வந்திருந்தாருன்னா எடப்பாடி பழனிசாமி விஜயும் செட்டில் ஆயிருப்பாங்க. அது விஜயினுடைய அறியாமையின் வெளிப்பாடுதான். இந்த செட்டில்மெண்ட் ஆகாம அவர் டெல்லி புறப்பட்டு போனாரு. செட்டில்மெண்ட் ஆயிருந்தாலும் அமித்ஷாட்ட இருந்து போன் வந்தா உடனே புறப்பட்டு போய் தான் ஆகணும், அது வேற செய்தி. ஆனாலும் ஒரு இடத்த மிஸ் பண்ணார் இல்லையா? அந்த இடத்த மிஸ் பண்ணத பாஜக ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்க. இப்ப அவருக்கு என்ன பதட்டம்னா, நேரடி போட்டி அதிமுகவுக்கும்
திமுகவுக்கு தான் அவருக்கு நல்லா தெரியும். அவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களும் அப்படித்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அதே நேரத்துல அதிமுகவோடு உறவாக இருந்திருந்தால், அதிமுகவோடு கூட்டு வைத்திருந்தால் இந்த எதிர்ப்பை எப்படி மாத்தலாம்னா, டிவிகே வந்ததற்கு பிறகுதான், அதாவது தமிழக வெற்றி கழகம் வந்ததற்கு பிறகுதான் அதிமுக பலம் பெற்றுச்சு. அதிமுக தேர்தல்ல எதிர்ப்பு அரசியலுக்கு தயாராச்சுன்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்கலாம்னு அவர் முயற்சி பண்ணாரு. ஆனா அது நடக்காம போச்சு. அதனுடைய பதட்டம் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை. நீங்க தமிழ்நாட்டினுடைய வீதிகள்ல போய் பொதுவான வாக்காளர்கள், இந்த கட்சிக்கு வாக்களிக்கிற வாக்காளர்கள் இருப்பாங்களா, அவங்கள்ட்ட போக வேண்டியதில்லை. பொதுவான ஓட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, சூழலுக்கு ஏற்ப வாக்களிக்கிற ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போய் நீங்க மைக்க நீட்டுங்களேன். திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக. இதுதான் சார் இப்ப வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் களம் கண்டிருக்கக்கூடிய யதார்த்தமான நிலவரம். ஆனா இவர் வேற ஒரு சினாரியோ செட் ஆயிடுச்சு, ஒரு பொலிட்டிக்கலா வேற ஒரு சேஞ்சஸ் வந்துருச்சு, டிராஸ்டிக் சேஞ்ச். இவர் சொல்றது சாதாரண மாற்றம் இல்ல, மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றம் வந்துருச்சுன்னு அவர் சொல்றாரு. அந்த மாற்றம் வந்ததுக்கான அறிகுறி எங்க இருக்குன்னு கேட்கிறேன். 20% வாக்குகளை வைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல, எந்த தேர்தலில் அதை ப்ரூவ் பண்ணீங்க? ஏன் சார் நீங்க ஈரோடு இடைத்தேர்தல் கட்சி தொடங்கிட்டீங்க, உங்களுடைய எதிர்ப்பு யாரை நோக்கி இருக்க போகுது அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. திமுகவை நோக்கி தான்றத நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட டிக்ளேர் பண்ணிட்டீங்க. திமுக களத்துல நிக்குது. உங்களுடைய கொள்கை தலைவர்னு பெரியார பிரகடனப்படுத்திட்டீங்க. நீங்க 20% வாக்கு வச்சிருக்கிறதாகத்தானே சொல்றீங்க, அப்படித்தானே செய்திகள் உலா வருது. அப்ப அந்த 20% வாக்குகளை ஒருமுகப்படுத்தி அந்த ஈரோடு தேர்தல்ல நீங்க ஒரு பெரிய எமர்ஜிங் போர்ஸ்ன்றதை நிரூபிக்கிற சூழல்ல ஏன் சார் அமைதியா இருந்தீங்க? ஏன் நீங்க வாய் திறக்காம இருந்தீங்க? அப்போ உங்களுக்கே தெரியுது அந்த 20% வாக்கு வங்கி என்பது ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் தான், அது ஒன்னும் செயல்பாட்டுக்கு வரல. அப்படியெல்லாம் ஒரு கள யதார்த்தம் இன்றைக்கு வரை அமையல அப்படிங்கிறதுல நீங்க ரொம்ப உறுதியா இருக்கீங்க. அதனால நீங்க தேர்தல் களத்துக்கு வரல. இப்போ இந்த பொதுக்குழுல ஒரு பதட்டமான பேச்சு விஜய் இடத்துல தென்படுது. விஜய் ரொம்ப தெளிவா அதிமுகவினுடைய இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து விட்டதாக கருதி கொண்டிருந்ததை இப்போது எடப்பாடி பழனிசாமி அடிச்சு நிற்கிறார். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பெரிய வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த டெல்லி பயணத்தின் மூலமாக விஜயினுடைய அரசியல் கனவில் மண்ணை அள்ளி போட்டு விட்டார் எடப்பாடி பழனிசாமி. எனவே இந்த பொதுக்குழுவில் மிகுந்த பதட்டத்தோடு விஜய் பேசி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். விஜய் பேசுவதற்கே எதிர்ப்பு அதிகமா தெரிவிக்கிறீங்க. அதே கூட்டத்துல ஆதவ அர்ஜுன் பேசினாரு, நீங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, நாங்க எல்லாத்துக்கும் ரிட்டையர்மெண்ட் தர போறோம் அப்படிங்கிறார். அதாவது விஜய் என்கிற தேரை இழுத்து தெருவுல விடுற வேலையை இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் பார்த்திருக்காரு. விஜய் அரசியல் கட்சிக்கு தலைவராயிட்டார் சார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரப்போகிறேன் என்று அவரே கனவு கண்டு கொண்டிருக்கிறார். அவரோடு இருக்கிற அந்த இளம் தம்பிமார்களும் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மேடையெல்லாம் அப்படித்தான் பேச்சுக்கள் எதிரொலித்தன, மாநாட்டிலையும் அப்படித்தான் பேச்சு எதிரொலித்தது. விஜய் மிகப்பெரிய கனவுல இருக்கார். நாம 2026 ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்த போறோம்னு. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, ஆதவ அர்ஜுன் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் பத்தி பேசுறாரு. ரெட் ஜெயிண்ட் மூவியை பத்தி பேசிட்டு 1000 கோடி சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒரு வருஷத்துக்கு விட்டுட்டு வந்திருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாரு. எனக்கு இப்ப ஒரே ஒரு சந்தேகம், 1000 கோடி வாங்கி இருக்கிறாருங்கிற செய்திய இவர் நாட்டு மக்களுக்கு சொல்றாரா, அமலாக்கத்துறைக்கு சொல்றாரான்ற சந்தேகம் இப்ப எனக்கு வந்துருச்சு. விஜய் எங்க கொண்டு போய் நீங்க நிறுத்த போறீங்க? இந்த 1000 கோடி வாங்கினது பிளாக்கா வாங்கியிருக்காரா, ஒயிட்டா வாங்கியிருக்காராங்கிற கேள்வி இப்ப வந்துடும். அமலாக்கத்துறைக்கு நீங்க செய்தி சொல்றீங்க விஜய மேடையில வச்சுக்கிட்டு. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் அரசியல் கட்சி தலைவராக வந்துட்டார்ல சார், இப்ப அரசியல் ரீதியான பயணம் என்ன, அதை சொல்லுங்க. 1000 கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாரு, ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தான் இப்ப அரசியலை நகர்த்துறாங்க, திரைத்துறையில என்ன பண்றாங்க, இதுவா இப்ப பேச்சு? இப்ப இன்னொரு கேள்வி வந்துருச்சு. நாட்கள் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் பத்தி இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே, திமுக சார்பா பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு என்ன சொல்றாரு, ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் துவக்கி வச்சதே குருவி படத்துல விஜய் தானே, கடைசியா பீஸ்ட் படத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தானே. அப்ப ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் பத்தி விமர்சனம் வச்சீங்கன்னா இன்னைக்கு ஏன் நீங்க இதையெல்லாம் ரெட் ஜெயிண்ட் மூவி கையில ஒப்படைச்சிங்க? அப்போ உங்களுக்கு கமர்ஷியலா ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தேவைப்படுது தானே. நீங்க அப்ப அந்த உறவை மெயின்டைன் பண்றீங்க, கமர்ஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேட்கிறாரு. இப்ப இதுக்கு என்ன பதில்? இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அறியாமை, இயலாமையினுடைய வெளிப்பாடு. ஆதவ அர்ஜுனாக்கு என்ன அரசியல் பேசுறதுன்னு தெரியல, எதை செய்யறதுன்னு தெரியல. இன்னொன்னு, இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் உண்மையை பேசுவதாக நினைத்து கொண்டு கடைந்தெடுத்த பொய்ய பேசுறாரு. 2016 அதிமுக தனித்து போட்டிட்டுச்சுங்கிறாரு. அப்ப சரத்குமார் யாரு, சேக்கு தமிழரசன் யாரு, கருணாஸ் யாரு, தனியாரசு யாரு, தமீமுன் அன்சாரி யாரு, ஷேக் தாவூத்னு ஒரு பாய் இருந்தாரு, அவர் யாரு? இதெல்லாம் கூட்டணி இல்லையா? சொந்த சின்னத்துல போட்டிட்டாங்கன்னு சொல்லுங்க, அது வேறு. கூட்டணியே இல்லாம போட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா, அது எந்த வகையில நியாயம்? ஒண்ணு.
இன்னொன்னு சொல்றாரு, அண்ணா அறிவாலயத்துல பெரியார் படமே இல்லை. நீ போய் பார்த்திருக்கிய அண்ணா அறிவாலயத்துல? நீ அண்ணா அறிவாலயத்துல இருந்ததாக இதுக்கு முன்னாடி ஒரு டுபாக்கு ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு இருந்தேன். திமுகவுக்கு நான் வந்து தேர்தல் வேலைகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கேன், நான் வந்து திரைமறைவில் திமுகவினுடைய வெற்றிக்கு பாடுபட்டிருக்கேன்றிய. அண்ணா அறிவாலயத்துல பெரியார் படம் இல்லைன்ற பச்சை பொய்ய சொல்றிய. இது பாஜக காரன் கூட சொல்ல மாட்டான். இப்படிப்பட்ட பொய்ய சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, அண்ணன் திருமா வேங்கவயலுக்கே போகல. இது எவ்வளவு பெரிய பொய்! நீ திருமா அண்ணன் பக்கத்திலே இருந்துகிட்டு அவரை முடிச்சு விடுற வேலையை ஒரு பக்கம் பார்த்துட்டு, இப்ப அவர் உன்னை வெளியேற்றிட்டாருன்னொன்ன முதல் பொன்னாடைய போய் இந்த கட்சிக்கு வந்து சேர்ந்தோன்னா அவரை போய் போத்திட்டு வந்துட்டு என்ன சொல்றாரு, வேங்க வயல் விஷயத்துல திருமாவை தடுத்து வச்சிருக்கு திமுக, அவர் அடக்கி வச்சிருக்கு அப்படிங்கிற பொருள்ல பேசுறாரு. இதுவே அண்ணன் திருமாவை இழிவுபடுத்துற செயல் இல்லையா சார்? நான் என்ன நினைக்கிறேன்னா, அண்ணன் திருமா ஒரு மெஜஸ்டிக் லீடர். அவர் யாரும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள முடியாத ஒரு காட்டாற்று வெள்ளம். அவருக்கு எது சரின்னு படுதோ அதை செய்வார், எது சரியில்லைன்னு தோணுதோ அதை செய்ய மாட்டார். அவருக்கு ஒன்னும் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு ஆலோசனை சொல்கிற இடத்திலும் தமிழ்நாட்டில் யாரும் இல்லை. அவர் அளவுக்கு அரசியலை மெத்த படித்த மேதாவிகளும் இந்த அரசியல் களத்துல இல்லைன்றத நான் உறுதியா நம்புறேன். நான் அண்ணனோட பயணிச்சவன் இல்லை, அவரோட உறவின் முறை தான் எனக்கு. அதுல இன்னொன்னு சொல்றாரு, எப்படி வைகோ கட்சியை முடிச்சாங்களோ அதே போல விசிகாவையும் முடிக்க நினைக்கிறாங்க. இது மாதிரியான வேலைய இதுக்கு முன்பு செஞ்சு செருப்படி வாங்கிக்கிட்டாரு. சொன்னாரு வைகோவுக்கு ஓய்வு தேவைன்னு. அந்த கட்சியில இருக்கிற ஒருத்தனும் செருப்புல சாணியை முக்கி அடிச்ச பிறகு அந்த பேச்ச விட்டுட்டாரு. இப்ப ஆதவ அர்ஜுன் புதுசா வந்து அந்த கட்சியை அழிக்கிற வேலையை திமுக செய்திருக்குன்னு சொல்றாரு. எந்த கட்சியும் அழிக்க வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இல்ல சார். திமுக அழிக்க நினைச்சா அண்ணா திமுகவை தான் அழிக்க நினைக்கணும். ஆனா அண்ணா திமுகவே அழிக்க கூடாதுன்னு தான் சட்டப்பேரவையில அண்ணன் தங்க தென்னரசு தன்னுடைய கட்சியினுடைய தலைமை என்ன நினைக்குதுங்கிறத சட்டப்பேரவையிலே பிரதிபலிச்சாரு. சட்டப்பேரவையினுடைய அவை குறிப்பில் அது இடம்பெற்றிருக்கு. நீங்க ஒரு கணக்கு போடுறீங்க, உங்களுடைய கணக்கை வேறு ஒருத்தன் போடுறான், நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கங்கன்னு அந்த கட்சியை அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஜனநாயக விழுமியத்தை தாங்கி இருக்கிற இயக்கமாக திமுக இருக்கு. அதனால திமுக யாரும் அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதவ அர்ஜுனுக்கு அரசியல் தெரியலன்னா அரசியல் தெரிஞ்சுக்கணும். அவரு அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு எதை பேசணும் எதை பேசக்கூடாது. மொத்தத்தில் அவர் விஜயை இழுத்து கொண்டு வந்து ரோட்ல விட்டுருக்காரு, அமலாக்கத்துறைக்கு காட்டி விட்டுருக்காரு. சார் பாருங்க சார், 1000 கோடி வாங்கிட்டு இருந்தார் சார் வருஷத்துக்கு, கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க சார், ஒரு ரைடு அடிங்க சார்னு சொல்லி அமலாக்கத்துறைக்கு தூது சொல்கிற வேலையை இன்றைக்கு ஆதவ அர்ஜுன் அவருடைய மேடையில் ஏறி அவரை காட்டி கொடுத்திருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். PK தமிழக வெற்றி கழகம் கூட்டத்துக்கு பிரசாந்த் கிஷோர் ஆட்சி வந்த உடனே திமுக நமக்கு எதிராக மிகப்பெரிய கட்டமைப்பு எல்லாம் உருவாக்கி இருக்கு சார். தேர்தல் வியூகங்களை வகுப்பதற்கு இன்றைக்கு நிறைய தேர்தல் விற்பனர்கள் தயாராயிட்டாங்க இந்திய அரசியல் களத்துல. அது ஒருத்தர் ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணி ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. அதுல பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது 2011 திமுகவுக்கு தேவைன்னு திமுக தலைமை நினைச்சிச்சு. அப்ப கூட திமுக தலைமை பிரசாந்த் கிஷோர் வந்தாதான் நாம வெற்றி பெற முடியுங்கிறதுக்காக வச்சுக்கல. நான் பல நேர்காணல்கள்ல சொல்லியிருக்கேன், எங்க இவரை விட்டா இவருடைய வியூக வகுப்பு அதிமுகவுக்கு பயன்பட்டுருமா. அப்ப சுனில்கிட்ட அவங்க ஒப்பந்தம் போடல, பிரசாந்த் கிஷோரை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கமலஹாசன் பிரசாந்த் கிஷோர் போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு கமலஹாசன் ஒத்து வரலன்னா அவர் அதிமுகவுக்கு போறதுக்காக இருந்தார். அதிமுகவுக்கு இவர் பயன்பட்டா அது ஒரு 2-3% வாக்கு வங்கிகளை பாதிச்சிடக்கூடாது, எனவே அவரை இழுத்து உள்ளார போட்டு வச்சுக்கிட்டா நமக்கு அது பயன்படுங்கிறதுக்காக திமுக 2011 எடுத்து வச்சுக்கிட்டாங்க. இது மாதிரி 1000 தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் இந்தியாவுல அரசியல் களத்துல, குறிப்பா PK ஆட்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் இவங்க பீகார் இந்தி அப்படிங்கிற ஒரு நான் சொல்ல வர்றேன். இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். பீகார் இடைத்தேர்தல்ல ஒரு சொந்த கட்சி தொடங்கி பிரசாந்த் கிஷோர் நின்னார் சார். என்ன சார் நிலைமை? அவர் பெரிய தேர்தல் வியூக வகுப்பாளர் தானே. இப்ப தெரிஞ்சு போச்சா காலி பெருங்காய எடுப்பான்னு? உங்களுக்கு வியூக வகுத்து கொடுக்கிறது என்பது தேர்தல் களத்துல ஒரு யுக்தி தான். அதுவே 100 விழுக்காடு வெற்றியை தேடி தரும்ங்கிறது இல்ல. அப்படி ஒருத்தன் நினைக்கிறான்னா அவனுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். தேர்தல் என்பது பல முனைகளில் பல பணிகளை செய்து அதை ஒருமுகப்படுத்தி வெற்றியினுடைய முகட்டுக்கு எடுத்து செல்றது. அங்க நிறைய பணிகள் இருக்கு. பூத் ஏஜென்ட் போடணும், வட்டச் செயலாளர் கிளை செயலாளர்களை தேர்தல் களத்துல இறக்கணும், தேர்தல் பணியாற்றணும், பிரச்சாரத்துக்கு போகணும். தேர்தல் பணியாற்றுவதற்கு முன்பாக நீங்க இந்த மக்களுக்கு இந்த தேர்தலின் மூலமாக என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க, அந்த வாக்குறுதி எப்படி கொண்டு போய் சேர்க்கணும், இப்படி பல படிநிலைகள் இருக்கு சார் தேர்தல்ல. வெறுமனே பிரசாந்த் கிஷோர் அழைச்சிட்டு வெற்றி பெற்ற முடியும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இந்தியாவில எல்லாரும் பிரசாந்த் கிஷோர் அழைச்சிட்டு போய் வச்சுக்குவான். எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு, 500 கோடி 1000 கோடி செலவு செய்ய முடியும், எல்லாரும் போய் வச்சுக்க வேண்டியது தானே. எல்லாரும் வச்சுக்கிட்டா பிரசாந்த் கிஷோர் மூலமா வெற்றி பெற்ற வேண்டியது தானே. பிரசாந்த் கிஷோர் அல்ல சார் இங்க செய்தி. இங்க அடிப்படை கட்டமைப்பு இருந்தால்தான் பிரசாந்த் கிஷோர் போன்ற வியூக வகுப்பாளர்களை அழைத்து வந்தால் அது பயன் தரும்.
ஒண்ணுமே இல்லாம நீங்க வந்து வெறும் கூட வச்சுக்கிட்டு மேல கொண்டு வந்து நான் ஏசி போடுறேன் அப்படின்னா அந்த ஏசி காத்து உள்ள கட்டடத்துல நிக்காத சார். அதான் சார் இங்க உண்மை. விஜய்க்கு கீழ் நிலையில கிளை கழகத்துல கட்டமைப்பு இருக்கா? பூத் ஏஜென்ட் போட்டாங்களா? விஜய் கட்சி தொடங்குனது கிராமப்புறத்துல தெரியுமா? சினிமா மீது மோகம் கொண்டிருப்பவர்களை தவிர விஜய் கட்சியினுடைய பேர் என்னன்னு பொதுமக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா? நீங்க சொல்லுங்க. ஊர்ல 4 பேர் பெரியவங்க இருப்பாங்கல்ல, காலையில டீ கடையில உட்கார்ந்து இருப்பான்ல, உட்கார்ந்து லோக்கல் அரசியல் பேசுவாங்க, அவங்க கிட்ட போய் விஜய் கட்சியினுடைய பேர் என்னன்னு நீங்க கேளுங்க. அந்த கட்சியினுடைய பேர் என்னன்றது தெரிஞ்சிச்சா? அதிமுக, திமுக, காங்கிரஸ், இப்படி பொது உடைமை இயக்கம், இப்படிப்பட்ட கட்சி வந்து அந்த அளவுக்கு போய் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேள்வி எழுப்புறீங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி தீய சக்தியை எதிர்த்து வெளியில வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வந்தாரோ அவர் இருக்கிற வரைக்கும் அதே போல ஒரு வெற்றியே இங்க கிடைக்கும் அப்படின்னு தானே அவர் பேசுறாரு. வலம்புரி ஜான் ரொம்ப அழகா சொல்லுவாரு எம்ஜிஆரை பத்து, மேற்கே உதித்த மேன்மை சூரியன் பாரு. புரியுதா உங்களுக்கு? உண்மை அதுதான். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று யார் என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருந்தது. ஏன்னு கேட்டா, நீங்க மிகப்பெரிய நெருக்கடியை காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டு அரசியலுக்கு தந்துருச்சு. இனி தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் தேவையில்லை என்கிற முடிவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க. அப்ப யார் மாற்று? அந்த நேரத்துல முரண்படுறாரு எம்ஜிஆர். அந்த நேரத்துல இருந்த அரசியல் சூழல் என்பது வேறு. எம்ஜிஆர்னா எம்ஜிஆர் மட்டுமல்ல, எம்ஜிஆர் ஒரு ஸ்டார் ஐகான். எம்ஜிஆரோடு போனவர்கள் எல்லாம் யார்? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. எம்ஜிஆர் பின்னால் இருந்த தலகர்த்தர்கள் யார்? எம்ஜிஆர் கிங் தான் சார். அங்க கிங் மேக்கர் 1000 பேர் இருந்தானே, இன்னைக்கு யார் இருக்கா? புஷி ஆனந்த் இருக்காரு, அப்புறம் யாரு, நம்ம ஆதவ் அர்ஜுன் இருக்காரு. இவங்க எல்லாம் கிங் மேக்கர்ஸா? நீங்க சொல்லுங்க. இவங்களுக்கு எல்லாம் தேர்தல் களம்னா என்னன்னு தெரியுமா? ஆதவ் அர்ஜுனுக்கு தேர்தல் களம் என்னன்னு தெரியுமா? அதை சொல்லுங்க முதல்ல. தேர்தல் களத்துல என்ன செய்யணும்னு தெரியுமா? அதை சொல்லுங்க முதல்ல. எனவே இதெல்லாம் வந்து அன்னைக்கு எம்ஜிஆர்னா, எம்ஜிஆருக்கு பிறகு வந்த கருப்பு எம்ஜிஆர் விஜயகாந்தே அவர் பேசும்போது சொல்றாரு, இந்த ஊழல் ஆட்சியையும் ஊழல் கட்சியையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறியதற்கு வலுவான ஒரு கட்டமைப்பை கட்சி தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க சொன்னீங்கல்ல, பூத் கமிட்டி வரைக்கும் ஆள் இருக்கா, கிராமம் வரைக்கும் இந்த கட்சி போயிட்டு இருக்கிறா, அந்த அளவுக்கு தெரிஞ்சு போச்சா? சினிமா மோகம் மட்டும் உள்ளவங்களுக்கு மட்டும்தானே இது தெரியுது, எல்லாருக்கும் பாமரம் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சான்னு கேள்வி எழுப்புறீங்களா? அதுதான் அவர் சொல்றாரு. அந்த கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார், அதற்கான அறிவிப்பு விரைவில் வருங்கிறார். சென்னையை தாண்டி இன்னும் வெளியிலேயே வரல விஜய். அது தெரியுமில உங்களுக்கு? மாநாடு நடத்தினார் பாருங்க, அது மட்டும்தான் சென்னைக்கு வெளியில. மீதி அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே ஒண்ணு பனையூர் பங்களாவுல, இல்ல இப்ப இந்த சார் அதான் அவர் சொல்றாருல பேச்சுல, நாங்க வந்து பொது மாநாடு ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைய வரைக்கும் எல்லாத்துக்கும் போராடி அந்த அனுமதி பெற வேண்டியதா இருக்கு. என்னால மீறி வர முடியும், சட்டத்துக்கு உட்பட்டு வேணுங்கிறதுக்காக இருக்கிறேன், என்னால அந்த மாதிரி எல்லாம் வர முடியும் அப்படின்னு தானே சொல்றாரு. நீதிமன்றம்லாம் என்ன பூட்டு போட்டாச்சா? நீதிமன்றத்துக்கு பூட்டு போட்டாச்சான்னு கேக்குறேன். சும்மா அடக்கி அடக்கி வச்சா சூறாவளி வழியா மாறுங்கிறாரு. நான் வர்றேன் இருங்க. சும்மா இந்த பொய்ய மக்கள்கிட்ட சொல்லலாம், அரசியல் அறிந்தவர்கள்ட்ட சொல்லக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருப்பவர்கள் தானே பொது உடைமை இயக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு கூட்டம் நடக்குது சார் கடலூர்ல. அதற்கு பேரணி போகணும்னு அனுமதி கேட்கிறாங்க, அனுமதியை மறுத்துருச்சு காவல்துறை. அதுல கூட மாநில செயலாளர் தோழர் வந்து ரொம்ப முரண்பட்டு பாலகிருஷ்ணன் எல்லாம் பேசிட்டாரு. அதன் பிறகு என்ன நடந்தது? மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி, அவரு பாசிசத்தை வீழ்த்தணுங்கிற களத்துல முன்னிற்கக்கூடிய தோழர். அவருக்கு எல்லா அனுமதி அப்படியே தங்க தாம்பூலத்துல வச்சு தூக்கி கொடுத்துட்டாங்களா? இல்லையே. ஒவ்வொரு முறை அனுமதி மறுக்கிற போது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளுக்கு ஏறுறாரு. செய்ய வேண்டும் என்று எண்ணியதை எண்ணியாங்க செய்து முடிப்பதற்கு நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளை நாடுகிறார். நீதிமன்றம் வாசலை திறந்து விடுது, அந்த நிகழ்வுகளை முன்னெடுக்கிறார். ஏன் அந்த தெம்பு இல்லையா உங்களுக்கு? இல்ல தெரியலையா உங்களுக்கு? செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒரு அரசியல் கட்சி செய்ய முடியாதது என்று எதுவுமே கிடையாது. அதனாலதான் அரசியல் வேணுங்கிற. அரசியல் பலமே என்னன்னா ஒரு கூட்டு முயற்சி. விஜய் தனிநபராக போய் செஞ்சா செய்ய முடியாது, ஒரு அரசியல் இயக்கமா போய் செஞ்சா அது அந்த பலத்தோட செய்ய முடியும். நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு நாளைக்கு நான் மாற்றத்தை ஏற்படுத்த போறேன்னு சொல்லிட்டு எனக்கு அனுமதி கிடைக்கல, நான் சட்ட ரீதியா போகணும்னு நினைக்கிறேன், உன்னை யார் சட்டத்துக்கு புறம்பா போக சொன்னது? முதல்ல உன்னுடைய முயற்சியின்மையே உனக்கு தோல்வின்ற. நானு நீ காலையில தூங்கி 11 மணிக்கு எழுந்து சூரியனையே பார்க்காம அதன் பிறகு கேரவன்ல போய் உட்காந்துக்கிட்டு சூரியனே உன் தோல் மீது படக்கூடாதுன்ற ஒரு பயணத்தை நீ மேற்கொள்றல்ல, இதுவே அரசியலுக்கு அன்பிட்ன்ற. நான் உனக்கு நீ என்ன நினைக்கிறன்னா, நீ நினைக்கிற இன்னைக்கு காலையில பேரணி போகணும், நீங்க ஒரு அரசியல்வாதினா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க, அவர்களேன்னு சொல்லணும், இந்த மாதிரிலாம் சொல்லணும் அப்படின்னு. இதெல்லாம் நீங்க இப்படி இருந்தாதான் மக்கள் ஏத்துக்குவாங்களா? இப்படி பேசினா ஏத்துக்க மாட்டாங்களாங்கிறாங்க அவங்க. நீங்க பேசுறதே இல்ல சார் இங்க பிரச்சனை.
அண்ணாவினுடைய பேச்சு வழக்கு வேறு, பெரியாருடைய பேச்சு வழக்கு வேறு. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய பேச்சு வழக்கு வேறு, முத்தமிழறிஞர் கலைஞருடைய பேச்சு வழக்கு வேறு. இன்னைக்கு பேசினாதான் வெற்றி பெற முடியும்னா வைகோ தான் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா இருந்திருக்கணும் இல்லையா? அவர் அளவுக்கு பேசுகிற அவரு என்ன சொல்றாரு, இப்போ சமீபத்தில் வந்த செய்தி கூட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பகுதியிலையும் மக்கள் பிரச்சனைகள் என்னங்கிறத தலைமைக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு கட்சிக்காரங்களாம் சொல்லியிருக்கிறதா சொல்றாங்க. இப்போ படிப்படியாக தானே வருவாங்க சார். கட்சி தொடங்கி ஒரு வருஷம் கழிச்சு தான் கட்சியினுடைய அமைப்புகள் என்ன, சார்பு அணிகள் என்னங்கிறதையும் நீங்க சொன்னீங்க. ஒரு வருஷம் ஆச்சு கட்சி தொடங்கி. ஒரு வருஷம் கழிச்சு தான் இந்தந்த அணி அப்படிங்கிறதையே அறிவிச்சீங்க. ஒரு வருஷம் கழிச்சு தான் மாவட்ட செயலாளரே நீங்க போட்டீங்க. மாவட்ட செயலாளர் போட்டு 3 மாசம் ஆயிப்போச்சு. 3 மாசமா அந்த மாவட்ட செயலாளர் என்ன செஞ்சாங்கிற ரிவ்யூ கூட உங்கள்கிட்ட கிடையாது. கிளை கழகங்கள், பேரூர் கழகங்கள், அது மட்டும் இல்லாம நகர கழகம், ஒன்றிய கழகத்துக்கு இன்னும் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்படல. அதுக்குள்ளேயே கட்சி பொறுப்புக்கு பணம் வாங்கிட்டான்னு நேத்து ஒருத்தன் பிரச்சனை, ஊடகங்கள்ல செய்தி, கட்சி பொறுப்புக்கு பணம். இப்ப நீங்க மாவட்ட செயலாளர் அறிவிச்சப்ப இவ்வளவு அடிதடியா கிடக்க, இன்னும் கீழ்நிலை வரைக்கும் போனீங்கன்னா நீங்க கட்டமைப்பை முதல்ல பலப்படுத்துங்க, முதல்ல தயாராகுங்க, களத்துக்கு வாங்க. நாங்க அரசியல் சினாரியோவே மாத்திட்டோம்னா மாத்துங்க சார், தாராளமா மாத்துங்க சார். மக்கள் ஏத்துக்கிட்டா எல்லாமே ஏற்புடையதுதான் சார். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. முதல்ல மக்கள் ஏற்கிறதுக்கு நீங்க போய் மக்கள்கிட்ட முகம் காமிச்சீங்களா? நீங்க இது வரைக்கும் வெளியில வந்தீங்க, நான் பட்டியல் போடவா, மாநாட்டுக்கு வெளியில வந்தீங்க, பரந்தூருக்கு போனீங்க, ராயப்பேட்டையில ஒரு இப்தார் நிகழ்ச்சி நடத்தினீங்க, அப்புறம் பொதுக்குழுக்கு வந்திருக்கீங்க. சென்னையை தாண்டி நீங்க எங்க போயிருக்கீங்க? செங்கல்பட்டை கடந்திருக்கீங்களா? செங்கல்பட்டு உள்ளரையே உங்க அரசியல் முடிஞ்சிருச்சு. அதை தாண்டி நீங்க எங்க போயிருக்கீங்கன்னு நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன் சார், நீங்க சொல்றீங்கல்ல அனுமதி மறுத்துட்டாங்க. ரைட், அனுமதி மறுத்துறாங்க. கட்சிக்காரனை போய் பாக்குறதுக்கு யாரு அனுமதி கொடுக்கணும்? உன் கட்சிக்கு மாவட்ட செயலாளர் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டுக்கு புறப்பட்டு போ. உன் மாநாட்டுக்கு வந்தவன் செத்து போனான்ல, அவன் வீட்டுக்கு புறப்பட்டு போ. அரங்க கூட்டமா அவனுக்கு நினைவேந்தல் கூட்டத்தை நடத்து, அவனுக்கு படத்திறப்பு விழா நடத்து. அரசியல் செய்யணும்னா எப்படி வேணுமோ செய்யலாம் சார். அரசியல் செய்யணும்னா எப்படி வேணுமோ செய்யலாம். நீங்க செய்யறதுக்கான துணிச்சல் இல்லாத நபரா வெளிப்படுறீங்க. உங்களுக்கு அதற்கான அறிவு இல்லை. அந்த அறிவு இல்லாம நீங்க பிரசாந்த் கிஷோர் அழைச்சிட்டு வந்ததாலேயே திமுக பயந்துருச்சு, எங்க மேடையை நாங்க பலப்படுத்திட்டோம், இந்த விசிலடிச்சாங் குஞ்சுகளை வைத்துக் கொண்டே அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். உங்களுடைய நம்பிக்கை பகல் கனவாக முடியும் என்பதை 2026 தேர்தல் களம் கொடுமைகளை அனுபவிக்கும் பெண்கள் தான் உங்களுக்கு முடிவு கட்ட போறாங்கிறாரு அவரு. திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடியவங்க பெண்கள் தான். தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் இருக்குல்ல, அது இந்தியா ஒன்றியம் முழுமைக்கும் இருக்கக்கூடியவர்களுடைய தனிநபர் வருமானத்தை விட 12% அதிகம்னு தமிழ்நாட்டில் ஒரு எக்கானமிக் சர்வே நடத்தி வெளியிட்டாங்கல்ல அண்மையில. அந்த சர்வேல சொல்றாங்க. இது வரைக்கும் அந்த சர்வே பொய்யினோ, அந்த சர்வேல முரண்பட்ட கருத்து இருக்குன்னு ஒன்றிய அரசு வாய் திறக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த சர்வே 100 விழுக்காடு உண்மை என்பதை ஒன்றிய அரசினுடைய மௌனத்தின் மூலமாக ஒன்றிய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கு. அந்த தனிநபர் வருமானம் எப்படி தெரியுமா பெருகுச்சு? அன்றாடம் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள், அன்றாடம் காட்சிகள், இன்னைக்கு காலையில வேலைக்கு போனாதான் இன்றைக்கு சாயங்காலம் பெறுகிற சம்பளத்தை வச்சு இரவு சோறு பொங்க முடியும். இதான் நிலைமை. அந்த பெண்கள் சராசரியாக 40 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. அதுக்கு யார் காரணம் தெரியுமா? இந்த ஆட்சி தான் காரணம். என்ன காரணம் தெரியுமா? இலவச பேருந்து பயணம். இதன் மூலமாக நாள் ஒன்றுக்கு 80 ரூபாய் சேமித்ததனுடைய விளைவுதான் 3 ஆண்டு காலத்திலேயே இந்த அரசு மகத்தான சாதனை படைத்திருக்கு, தனிநபர் வருமானத்தை பெருகிருக்கு. அந்த பெண்கள் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட போறாங்களா? சொல்லுங்க, அந்த பெண்கள் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட போறாங்களா? முதலமைச்சரினுடைய கல்வி திட்டம் பெண் பிள்ளைகளுக்காக இந்த 3 ஆண்டு காலத்தில் செய்து முடித்திருக்கிற சாதனைகள் இருக்குல்ல, அந்த பெண்கள் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட போறாங்களா? யாரு ஓட்டு போட போறாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நீங்க வெறுமனே உங்களோடு இருக்கக்கூடிய அந்த ரசிகர் பெண்மணிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் பேசுவது மட்டுமே அரசியல் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதெல்லாம் சார் அரசியல். அதனாலதான் நான் சொன்னேன் செங்கல்பட்டு தாண்டி வாங்கன்னு. நீங்க தமிழ்நாட்டினுடைய களங்களுக்கு வந்தாதான் தமிழ்நாட்டினுடைய களம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் எப்படி சுழலுதுங்கிறது உங்களுக்கு தெரியும். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துகிற வல்லமை படைத்தவர்கள் தான். ஆனால் அந்த பெண்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருக்கிறார்கள். இதை 2026 களத்துல நீங்க புரிஞ்சுக்குவீங்க. உண்மையிலேயே உங்களை வீட்டுல வச்சு ஒரு கும்பல் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆதவர்ஜுன் இன்னைக்கு உங்களை காமிச்சு கொடுத்தாரு பாருங்க, 1000 கோடி வாங்கிக்கிட்டு இருந்தவர் வந்துட்டார் பாத்தீங்களா அப்படின்னு. அந்த 1000 கோடி வாங்கிக்கிட்டு இருந்தவர் வந்துட்டாருங்கிற அந்த மினுமினுப்பிலேயே உங்களை வச்சிருக்காங்க. உங்களை இன்னும் தலைவர் என்கிற அந்த நிலைக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. விஜயே விழித்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டினுடைய வீதிகளுக்கு வாருங்கள், மக்களுடைய மனநிலை என்ன என்பதை உள்வாங்குங்கள். உண்மையிலேயே நான் சொல்றேன் சார், விஜய் ஒரு பலமிக்க அரசியல் கட்சியாக வரணும்னு நான் நினைக்கிறேன் சார், மனதார நினைக்கிறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், நக்கீரன்ல சொல்றேன், அதிமுக என்கிற கூடாரம் செல்லரித்து போய்கொண்டே இருக்கிறது.
எடப்பாடி பழனிசாமி அதிமுக என்கிற சவப்பெட்டிக்கு கடைசி ஆணியை அறைந்து விட்டார் டெல்லி பயணத்துல. இன்னொரு மாற்று இங்கே தேவைப்படுகிறது, அது பாஜக இல்ல. இன்னொரு மாற்று இங்கே தேவைப்படுகிறார், திராவிடத்தை எதிர்க்கிற கட்சிகள் அல்ல. பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒருவர் இங்கே தேவைப்படுகிறார். திராவிட அரசியலை உள்ளடக்கித்தான் நான் அரசியல் செய்ய போகிறேன் என்று சொல்பவர் இங்கே தேவைப்படுகிறார். அந்த மாற்றாக நீங்க வாருங்கன்னு தான் சொல்றோம். நீங்க மாற்றாக வரக்கூடாது என்பது அல்ல. ஆனா அந்த மாற்றாக உங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்கு நீங்கள் தகுதி படைத்தவராக வாருங்கள்னு சொல்றோம். அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனையே. விஜய் இன்னமும் நடிகராகவே வச்சிருக்காங்க. இன்னமும் விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்டை அவர் படிச்சுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு என்ன சூழல்னு தெரியல, என்ன கள நிலவரம்னு தெரியல, எதை பேசணும்னு தெரியல, எதை பேசக்கூடாதுன்னு தெரியல. இன்னைக்கு சார் அவருக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சதுல ஒரு விஷயம் என்னன்னா, மென் மே கம் மென் மே கோன்னு ஒரு கவிதை இருக்கு சார், ஆங்கில கவிதை. அந்த கவிதையை எழுதிய அந்த கவிஞனுடைய பேரையே தப்பா சொல்றாரு சார். ஆல்ஃபிரட் டெனிசனுடைய கவிதை சார் அந்த கவிதை. இவர் ஒரு பேரை சொல்லிட்டு வில்லியம் பிளேக்கினுடைய கவிதைங்கிறார் சார். அவர் ஒரு தலைவருக்கு இதெல்லாம் அழகா இருக்குமா? நீங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி கம்பராமாயணம் எழுதிய சேக்கிலார்னு சொன்னதுக்கும் மென்மேக்கம் மென்மே கோன்றது டென்னிசன் எழுதிய கவிதையை வில்லியம் பிளேக் எழுதினார்னு சொல்றதுக்கு பெரிய வித்தியாசம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்ப எழுதி கொடுப்பவர்கள் கொடுப்பதை எடுத்து வந்து மேடையில் வாசித்தால் இப்படிப்பட்ட அவமானங்கள் தான் நேரும். எனவே விஜய் விழித்துக் கொள்வது அவருக்கு நல்லது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.